بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வழிபாடுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டதை போல இந்த உலகத்தில் என்ன பண்புகளை நாம் கடைபிடிக்கும் போது இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்று பண்புகள் குறித்த பல செய்திகளும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதுபோல எந்த பண்புகளிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும், எது போன்ற எண்ணங்களிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளையும் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படி விலகி இருக்குமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிற ஒரு பண்பு தான், ஒரு எண்ணம் தான் விரக்தி அடைகிற ஒரு எண்ணம். பொதுவாக இந்த விரக்தி என்பது கடந்த அரை நூற்றாண்டினுடைய அதிகமான மக்களை பாதித்த ஒரு மனநோய். எத்தனையோ நோய்களை நாம் கடந்திருக்கிறோம், எத்தனையோ புதிய நோய்களையும் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். அப்படி கடந்த அரை நூற்றாண்டில் அதிகமான மக்களை பாதித்த நோய்களில் இந்த விரக்தி அடைதல் என்கிற நோயும் மிக முக்கியமான ஒரு நோய். பொதுவாக இந்த உடலில் ஏற்படுகிற நோய்களுக்கும் உள்ளத்தில் ஏற்படுகிற நோய்களுக்கும் அதிகமான வேறுபாடுகள் இருக்கும். உடலில் ஒரு நபருக்கு நோய் வருமேயானால் அந்த நோய் சில அறிகுறிகளை விரைவிலே வெளிப்படுத்திவிடும். அந்த வெளிப்படுத்துதலின் காரணமாக நமக்கு இன்ன நோய் இருக்கலாம் என்பதை ஒரு மனிதன் கண்டறிந்து கொள்ள முடியும், யூகித்துக் கொள்ள முடியும். திடீரென்று எடை குறைவதாக இருந்தாலும், சோர்வடைவதாக இருந்தாலும், கை கால்கள் வலிப்பதாக இருந்தாலும் ஏதோ ஒரு அறிகுறியை தனக்கு வந்திருக்கிற நோய் வெளிப்படுத்தும். அதுபோல ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு வருமேயானால் அந்த நோய் முழுமையாக நீங்குகிற வரைக்கும் அந்த மனிதருக்குள் அந்த நோய் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு டெங்கு வருது அப்படின்னா அந்த டெங்குக்கான வைரஸ் அந்த மனிதருடைய உடம்பில் இருந்து கொண்டே இருக்கும். அது சிம்டம்ஸை வெளிப்படுத்துற நேரங்கள் மாறினாலும் கூட அந்த நோய் முழுமையாக நீங்கிற வரைக்கும் உடலுக்குள்ளே இருக்கும் அந்த கிருமிகள். ஆனால் இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயை பொறுத்த வரைக்கும் அது மற்ற உடல்கள் ஏற்படுத்துகிற நோய்களை போல சில அறிகுறிகளை வெளிப்படுத்தினாலும் அந்த அறிகுறிகளை நாம் கண்டறிந்து கொள்வது மிக கடினமான ஒரு காரியம். ஒரு எடை விரைவா குறைஞ்சிருச்சு, இல்ல ரொம்ப கை கால்கள் வலிக்குது, சோர்வாகுது அப்படின்னா உடல் நோய் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும் போது
இது அறிகுறி என்பதை கூட நம்மால விளங்கிக்க முடியாது. அப்போ அந்த விஷயங்கள் அறிந்து கொள்வது ஒரு சிரமமான காரியம். அதுபோல உள்ளத்தில் வருகிற நோய்கள் ஒரு மனிதனுக்குள்ள எல்லா நேரமும் இருந்துகிட்டே இருக்காது. அவர் எல்லா மனிதர்களை போல பேசுவார், எல்லா மனிதர்களை போல சிரிப்பார், எல்லாரை போல கலந்துரையாடுவார். சில நேரங்கள்ல அந்த நோய் வந்துட்டு போயிடும். சில குறிப்பிட்ட சூழலை சந்திக்கும் போது அவருக்குள்ள அந்த நோய் வந்துட்டு போகுமே தவிர எல்லா நேரமும் உள்ள இருக்காது. உடல் நோயை போல எல்லா நேரமும் உள்ள இருந்து அவரை தொந்தரவு செய்யாது. அவருக்குள்ள அந்த மனம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ள இருக்காது. ஆனா நேரம் வரும்போது வெளிப்பட்டுட்டு அந்த நேரம் வரும்போது தன்னுடைய வேலையை காமிச்சிட்டு அதன் பிறகு அந்த நோய் இல்லாமலும் இருக்கும். அப்போ இது போல பல சிரமங்கள் இருப்பதால் உள்ளம் சார்பான நோய்களை நாம் அறிந்து கொண்டு சரி செய்வது சற்று சிரமமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட உள்ளம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய நோயாகத்தான் இந்த விரக்தி இருக்கிறது. யாருக்கு இந்த விரக்தி வந்து விடுமோ அவர்களிடத்துல இருக்கிற சிந்தனை திறன் குறைந்து போய்விடும், அவர்களிடத்தில் இருக்கிற ஆர்வங்கள் குறைந்து போய்விடும், முயற்சி செய்கிற பண்பு குறைந்து போய்விடும், எந்த ஒரு விஷயத்திலும் மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கிற நாட்டம் குறைந்து போய்விடும். ஒரு நேரத்துல என்ன கவலையான சூழல் வந்தாலும் அந்த கவலையை பொறுமையா தாங்கிக் கொள்வது வேற. இப்படித்தான் இதெல்லாம் நம்மளை விட்டு மாறவே மாறாது அப்படின்னு அந்த கவலை தான் நம்முடைய வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு வாழ்வது வேற. ஒருத்தருக்கு அதிகமான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், கவலைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கவலையா வரும்போது ஒன்னையும் சந்திக்கிற நேரத்துல இதை நம்மளால கடந்துட முடியும் நம்பிக்கையோடு ஒரு கவலை எதிர்கொள்வது வேறு. ஒரு கவலை முடிஞ்சா அடுத்து, அது முடிஞ்சா அடுத்து, இது முடிஞ்சா அடுத்து அப்படின்னு வரும்போது இப்படித்தான் நம்ம வாழ்க்கை. நம்ம என்னத்தை முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணாலும் இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு முயற்சியை கையிலிருந்து அந்த கவலையோடு வாழ பழகிக் கொள்வது வேற. அப்போ இந்த விரக்தி வந்து விடுமையானால் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் இருந்து ஆர்வத்தில் இருந்து சில நேரங்களில் அந்த மனிதரையே அழிக்கக்கூடிய நோயாக கூட இந்த விரக்தி என்பது மாறிவிடுகிறது. பொதுவாக எந்த ஒன்று மனிதர்களை அழிக்குமோ, எந்த ஒன்று மனிதர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்துமோ, எந்த ஒன்று மனிதர்களை துன்புறுத்துமோ அந்த ஒன்றை நிச்சயமாக இஸ்லாம் கண்டிக்கும். அதுல மனிதர்களுக்கு கேடு இருக்கு அப்படின்னா அல்லாஹ் நிச்சயமாக அதை மனிதர்களுக்கு அல்லாஹ் தடுத்திருப்பான். அதுபோல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூட சொன்ன வசனங்களை கேள்விப்பட்டிருப்போம். தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்கள் கைகளால் நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், நீங்களே உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். அப்போ ஒரு விஷயம் நம்மளை துன்புறுத்துது, ஒரு விஷயம் நம்மளை அழிக்குது அப்படின்னா அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும் என்கிற கருத்து இதுக்குள்ள இருக்கு. அந்த அடிப்படையில் விரக்தி என்கிற நோய் நமக்கு இருக்குமே, ஆனால் அதிலிருந்து விலகி கொள்வது ஒவ்வொரு நபருடைய கடமை என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதுபோல இந்த விரக்தினா என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா மனிதர்களுக்குமே கவலை ஏற்படும். கவலை இல்லாம எந்த மனிதருமே இல்லை, எல்லாருமே கவலைப்படுவாங்க. ஒருவருக்கு கவலை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, இனிமே இந்த மாதிரி நீ நடந்துக்கப்பா அப்படின்னு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்கிறார். அந்த அறிவுரையை அந்த மகன் புறக்கணிக்கிறார். ஒரு முறை புறக்கணித்தார், 2 முறை புறக்கணித்தார், 3 முறை புறக்கணித்தார், 10 முறை தந்தை அறிவுறுத்தினார், 10 முறையும் புறக்கணித்தார், 20 முறை தந்தை அறிவுரை சொன்னார், 20 முறையும் புறக்கணித்தார். இப்ப 20 முறை அறிவுரை சொல்லி நம்முடைய மகன் நம்ம பேச்ச கேட்கலையே என்கிற பொழுது அந்த 20 முறை வந்த கவலை விரக்தியாக மாறிடும். அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடுதான் இனிமேல் இவரிடத்தில் சொல்லுவதே பயனற்றது. ஒரு விஷயத்த இவர் தெரிஞ்சிருவாருங்கிற நம்பிக்கையோடு சொன்னோம், ஒரு தடவை சொன்னோம், 2 தடவை சொன்னோம், 3 தடவை, 4 தடவை, 20 தடவை சொன்னோம். 20 முறை சொல்லுகிற பொழுதும் நாம் சொல்லுகிற செய்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நாம் சொல்லுகிற செய்தி ஒரு நன்மை ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை எப்போது இழக்கிறோமோ, அந்த கவலை எப்போது அதிகமாகி விடுகிறதோ அது விரக்தியில கொண்டு போய் விட்டுரும். வியாபாரம் செய்கிறோம், வியாபாரத்துல நம்மளால இயன்ற அளவிற்கான லாபத்தை, எதிர்பார்க்கிற லாபத்தை எடுக்கவே முடியல. 1 மாசம் முயற்சி செய்கிறோம், நஷ்டமடைகிறோம். 2 மாதம் முயற்சி செய்கிறோம், நஷ்டமடைகிறோம். இப்படி தொடர்ச்சியாக நஷ்டத்தையே சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இனிமே இந்த வியாபாரமே நமக்கு செட் ஆகாது, இந்த வியாபாரம்னாலே நஷ்டம் தான், அதுல எந்த முயற்சி போறது வேஸ்ட் அப்படின்னு முடிவுக்கு வருவதில் விரக்தியின் அடிப்படையில் தான். அதுபோல ஒரு பெரிய மரணத்தை நாம் சந்தித்திருப்போம், ஒரு பெரிய மௌத்தை பார்த்திருப்போம். நம்முடைய நெருங்கிய உறவினரோ, நண்பரோ, குடும்ப உறுப்பினரோ ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மரணத்தை சந்திக்கிற நேரத்துல அது எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய கவலை ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட உயிரிழப்பாக இருந்தாலும் அந்த கவலையிலிருந்து நிச்சயமாக மனிதனால் வெளியே வந்து விட முடியும். அதிலேயே கவனம் செலுத்தாம வேற வேற விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது எவ்வளவு பெரிய இழப்பிலிருந்து மனிதனால் வெளிவர முடியும்.
ஆனா மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம அந்த கவலையில் மட்டும் யார் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்களோ, அந்த கவலையிலிருந்து நம்மால் வெளிவந்து விட முடியும் என்கிற நம்பிக்கையை யார் இழக்கிறார்களோ, அந்த கவலையிலிருந்து நம்மால் ஒருபோதும் வெளிவர முடியாது என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் அந்த விரக்திக்குள்ளே மாட்டிக்கொள்வார்கள். ஒரு மௌத்து, உலகத்துல எல்லாரும் மௌத்த பாக்குறாங்க, உலகத்துல எல்லாரும் உயிரிழப்ப பாக்குறாங்க. அந்த உயிரிழப்பு தந்த தாக்கத்தில் இருந்து, அந்த உயிரிழப்பு ஏற்படுத்திய சோகத்தில் இருந்து வெளிவந்து விட முடியும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் விரக்தி அடைவது கிடையாது. இந்த துன்பம் நம்மிடமிருந்து ஒருபோதும் நீங்காது, இந்த கவலை நம்மை விட்டு ஒழியவே செய்யாது என்று யார் அவநம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் அந்த விரக்திக்குள்ள மாட்டிக்குவாங்க. அப்ப எந்த இடத்துல நம்பிக்கை இழக்கிறோமோ, தொடர்ச்சியாக ஒரு கவலையை சந்திச்சு அந்த கவலையிலிருந்து வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையை எப்போது இழக்கிறோமோ அது விரக்தியாக மாறிவிடும். இப்படி விரக்தி என்பது இந்த வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான எந்த முயற்சியும் செய்ய சொல்லாது. ஒரு மௌத்து, விரக்தி அடைஞ்சிட்டோம், வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த விரக்தியினால் பல கேடுகள் உண்டு. அதிலே ஒரு கேடு மௌத்து. மனிதர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் இந்த விரக்தி. ஏன்னா பல பேரும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்வதற்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன சிந்தித்து பாருங்கள். கவலையோடு இருக்கிற யாருமே தற்கொலை செய்து கொள்வது கிடையாது. யார் விரக்தி அடைகிறார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். ஏன்னா கவலையோடு இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு கவலை இருக்கு, அந்த கவலையிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வு இருக்கு அப்படின்னு தீர்வை கையில வச்சிருக்க யாரும் தற்கொலைக்கு முடிவே பண்ண மாட்டாங்க. யாருக்கிட்ட கவலை வந்தா, துக்கம் வந்தா சரி பண்ணலாங்கிற நம்பிக்கை இருக்கோ, வாய்ப்பு இருக்கோ, அவர்கள் தற்கொலையின் பக்கம் செல்லுவதே கிடையாது. ஒரு கவலை வந்த பிறகு யார் முழுவதுமாக நம்பிக்கை இழந்து விடுகிறார்களோ, ஒரு பெரிய சிரமத்துல மாட்டி இனிமே இதுல இருந்து வெளியவே வர முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையை யார் இழந்து விட்டார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். அப்போ தற்கொலைக்கான அடிப்படை காரணமே இந்த விரக்தி. அதனாலதான் அரசாங்கத்தின் சார்பாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால், இந்த விரக்தி வந்தால், இனிமே வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, என்ன பண்ணாலும் இந்த கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து நம்மளால மீளவே முடியாது, இந்த கடன்ல இருந்து மீளவே முடியாது நினைக்கிறார், தற்கொலைக்கு போறாங்கல்ல. இது போல உங்களுக்கு தற்கொலை எண்ணம் வந்தால் நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம அந்த நம்பருக்கு அது போல யாருக்கு தற்கொலை எண்ணங்கள் வருகிறதோ கால் பண்ணி பேசுனாங்கன்னா நம்ம கடன் தொல்லை அவங்க தீர்க்கவும் மாட்டாங்க, நமக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை அவங்க மாத்தலாம் மாட்டாங்க. மாறாக நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஒரு மனிதருக்கு ஊக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுவாங்க. பலரும் அது போல ஒரு கவுன்சிலிங் போயிட்டு வந்த ஆட்கள் தற்கொலை முயற்சியிலிருந்து வெளிவருவதையும் பார்க்கலாம். எப்படி வெளியே வந்தாங்க? தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வரும்போது என்ன அசிங்கப்பட்டாங்களோ, என்ன அவமானம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்ததோ, என்ன கடன் இருந்ததோ, என்ன துக்கம் இருந்ததோ, என்ன இழப்பு இருந்ததோ, அதே இழப்பும் அதே கவலையும் அவர்கள் கவுன்சிலிங்க்கு போயிட்டு வந்த பிறகும் இருக்கிறது. பேசி முடித்து போனை வச்ச பிறகு தற்கொலை பண்ண வேணும் மனசை மாத்துறாங்களே, பேசுறதுக்கு முன்னாடி என்ன கஷ்டம் இருந்துச்சோ பேசுறதுக்கு பிறகு இருக்கு. அப்ப பேசுறதுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணணும்னு நினைச்சாலே பேசி முடிச்ச பிறகு தற்கொலை பண்ண வேணாங்கிற மனநிலைக்கு வராங்கன்னா இடையில் மாறியது என்ன? ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்பட்டது. அப்ப அது போல நம்பிக்கை இருக்கிற யாருமே விரக்திக்குள்ள போக மாட்டாங்க. அந்த ஒரு துளி அளவுக்கான நம்பிக்கையை யார் இழந்து விடுகிறார்களோ, யார் அந்த நம்பிக்கை இல்லாமல் வாழுகிறார்களோ, யார் அந்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் மிக விரைவாக தற்கொலை செய்கிற எண்ணத்திற்குள் விழுந்து விடுவார்கள். இந்த இஸ்லாம் முழுக்க முழுக்க நேரடியாகவே விரக்தி என்கிற இந்த சிந்தனைக்கு எதிரான ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. தனித்தனியே ஒன்னி பிரிச்சு இஸ்லாம் சொல்லுங்கிறது வேற, கேடு தருகிற எல்லாத்தையும் இஸ்லாம் தவிர்க்கும் என்பது வேற. நேரடியாகவே இது போன்ற சிந்தனையை நீங்க தவிர்த்துக்காங்க. நபிகளார் பல விஷயங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், கடன் தொல்லையிலிருந்து எனக்கு உன்கிட்ட பாதுகாவல் தேடுகிறேன், பெருமையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், இப்படி பல பண்பு சார்ந்த விஷயங்களை சொல்லி இதுல இருந்து எல்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. அதுல நபிகளார் கேட்ட மிக முக்கியமான பிரார்த்தனை, அல்லாஹுமே நீ ஔது பிக்க மினல் கஸல், யா அல்லாஹ் இயலாமையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இது நம்மளால முடியாதுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது எனக்கு வேணும். எந்த விஷயமா இருந்தாலும், எந்த கவலையா இருந்தாலும், எந்த துக்கமா இருந்தாலும் இதிலிருந்து என்னால் வெளிவர இயலுங்கிற மனநிலை எனக்கு வேண்டும்.
இது நம்மளால முடியாதே, சரி வராதே, செய்ய வராதே இப்படின்னு என்னால் முடியாது என்கிற மனநிலைக்குள் போகிற சிந்தனையில் இருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன் என்று நபிகளார் அல்லாஹ்விடத்துல கையேந்தினார்கள். அதுபோல நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விரக்தியோடு அணுகவே கூடாது. அதுல விரக்தியோடு அணுகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட ஒரு விஷயத்த நமக்கு கூட கேள்வி வரலாம். ஒரு பெரிய கவலை வந்துருச்சு, உண்மையிலேயே அந்த கவலையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பே இல்லை, அப்புறம் எப்படி நம்பிக்கை வர வைக்க முடியும்? உண்மையிலேயே ஒரு வாய்ப்பு இருந்தா நம்பிக்கை தானே வரும் தானே. இப்போ வாய்ப்பே இல்லை, எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இஸ்லாம் சொல்லுது, வாய்ப்பை பார்க்காம நம்புங்க. வாய்ப்பு 0 இருக்கலாம், 0% இருக்கலாம், வாய்ப்பு மைனஸ்ல கூட இருக்கலாம். நம்பிக்கையை உங்களுக்குள் நீங்கள் வர வையுங்கள். அந்த நம்பிக்கையை உங்களுக்குள் நீங்கள் வர வைத்து விட்டு அந்த விரக்தியிலிருந்து வெளிவருவதற்கான செயல்களை நீங்கள் செய்யுங்கள். இந்த கேள்வி சரியான கேள்வி. ஒரு பெரிய கவலை வந்துருச்சுன்னா வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தா நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துடுமே. வாய்ப்பே இல்லைங்கிறப்ப எப்படிப்பா நம்பிக்கை வரும்? இஸ்லாம் சொல்லுகிறது, வாய்ப்பே இல்லப்பா, நீ நம்பு. அழகான ஒரு செய்தி நபிகளார் சொன்னார்கள், உலகம் அழிகிற நேரத்தை நீங்கள் அடைந்தால், உலகம் அழிகிற நேரத்தை நீங்கள் அடைந்தால், உலகம் அழிந்து கொண்டே இருக்கிறது, கண்ணால பார்க்கிறோம், நம்ம கண்ணால பார்க்கிறோம், உலகம் அழிந்து கொண்டே வருகிறது. அப்படியே நபிகளார் சொன்னார்கள், அந்த நேரத்தில் உங்களிடத்துல ஒரு செடி இருந்தால் அதை நீங்கள் நட்டு விடுங்கள். அந்த செடியை நட்டு அந்த செடி வளருமா? அந்த செடியினால பயனுண்டா? அந்த செடியினால பயன்பெற போவது யார்? உலகமே அழிஞ்ச போது, மண்ணு அழிய போது, வானம் அழிய போது, சூரியன் அழிய போது, சந்திரன் அழிய போது, மனிதர்கள் எல்லாம் அழிய போறோம். எல்லாம் அழிய போதுங்கிற நேரத்துல உங்க கையில ஒரே ஒரு செடி இருக்கு, அதை நட்டுட்டு உங்க அழிவு நீங்க தேடிக்கங்க. உலகம் நம்மளும் மௌத்தா போறதுக்கு முன்னாடி செடியை நடுவதற்கான வாய்ப்பு இருந்தா அந்த வாய்ப்பையும் பயன்படுத்துங்க. அந்த செடி வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல. அந்த செடியினால மனிதர்கள் பயன்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. நம்ம நட்ட செடி அடுத்து ஒரு இலையை துளிர்ப்பதற்காவது வாய்ப்பு இருக்கா? இல்ல. நம்ம நட்ட செடியினால நன்மை இருக்கா? வாய்ப்பே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது? உங்க கையில ஒரு செடி இருந்தா, உலகம் பார்த்த உடனே உங்க கையில செடி இருந்தா நீங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அப்படி இல்ல, பிரார்த்தனையும் செய்யுங்க, அதற்கு முன்னாடி செடியை நடுங்க. இது சொல்ல வர கருத்து என்னன்னா, எந்த இடத்திலேயுமே ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும், வாய்ப்பே இல்லை என்று இருந்தாலும், அந்த இடத்திலும் கூட நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். அந்த இடத்திலும் கூட நாம் செய்கிற ஏதோ ஒரு செயல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பி நீங்கள் செயல்பட துவங்குங்கள். உலகமே அழிய போது, செடியை நட்டு என்னவா அப்படி நீங்க தூக்கிப்படாதீங்க, நட்டுருங்க. அந்த செயல் உங்களுக்கு ஏதோ நன்மையை கொடுக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய கவலையை சந்திக்கும் போது, நஷ்டத்தை பார்க்கும் போது வெளியே வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை நாம் செய்யணும். நம்முடைய உள்ளத்துக்கு இதை செய்வோம்னு தோணுதா, அதை செயல்படணும். செயல்படும் போது ஏதோ ஒரு வகையில் அந்த செயலின் காரணமாகவே அல்லாஹ் நமக்கு உதவுவான். முதலாவதாக இந்த விரக்தியிலிருந்து வெளிவருவதற்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்பணும். நம்புறதுக்கான ஒண்ணுமே இல்லை, முகாந்திரமே இல்லை, பரவாயில்ல வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நம்பணும். அந்த நம்பிக்கை 2 வகைகளில் நாம் வைக்க வேண்டும். முதலாவதாக நாம் ஒரு விஷயத்தை நம்புவதாக இருந்தால் அந்த நம்பிக்கை நம் மீது நாம் வைக்க வேண்டும். என்னால இந்த விஷயத்தை முடியும், அல்லாஹ் என்ன இந்த விஷயத்தை செய்ய வைப்பான். அந்த நம்பிக்கை 2. நம்மளையும் நம்பணும், அல்லாஹ்வையும் நம்பணும். நான் அல்லாஹ்வை மட்டும் நம்பிட்டு நான் செயல்படாம இருந்தேன்னா கூலி கிடையாது. பலருடைய உள்ளத்துல இது போல விரக்தியை நம்ம சந்திக்கிற நேரத்துல அதிகமா அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். ஆனா நம்மளுடைய செயல்பாடு என்ன? நம்ம கிட்ட செயல்பாடு 0வா இருக்கும். ஆனா எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அப்போ அந்த நம்பிக்கை தவறு. நம்பிக்கை வைப்பதாக இருந்தால் 2 நம்பிக்கை, நம்முடைய செயல் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அல்லாஹ் மேல வைக்கிற நம்பிக்கை பிரதானம். அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அல்லாஹ் கிட்ட கவலையை ஒப்படைச்சு அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வதோடு மட்டும் நின்று விடாமல் அல்லாஹ்விடத்திலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், நம்முடைய செயலையும் செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு செயலை நாம் செஞ்சு அந்த செயல் முடிவதாக இருந்தால் அதில் அல்லாஹ்வுடைய பங்குன்னு சில விஷயம் இருக்கு, மனிதனுடைய பங்குன்னு சில விஷயம் இருக்கு. நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை, நம்முடைய பங்கை நாம் சரியாக முடித்தால் அதன் பிறகு அல்லாஹ்விட்ட விஷயத்தை ஒப்படைச்சா அல்லாஹ் முடிக்க வேண்டிய பங்கை அல்லாஹ் முடித்து கொடுப்பான். நம்ம பங்கை நம்ம செய்யவே இல்லை, செயல்படவே இல்லை,
விரக்திலிருந்து வெளிவருவதற்கான எந்த காரியத்தையுமே செய்யல. ஆனா அல்லாஹ் கிட்ட முழுமையா அல்லாஹ்ட்ட மட்டுமே ஒப்படைச்சிட்டு நம்ம செயல்படாம இருந்தால் விரக்திலிருந்து வெளிவர முடியாது. நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதாக இருந்தால், ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகம் காணா போக கூடாதுன்னு நீங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் ஒட்டகத்தை முடிச்சு போட்டுட்டு, ஒட்டகத்தை ஒரு மரத்துல கட்டி முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. ஒட்டகம் காணா போக கூடாதான், ஒட்டகத்தை திறந்து விட்டுட்டு யா அல்லாஹ் ஒட்டகம் காணா போக கூடாது அப்படி கேட்காதீங்க. ஒட்டகம் காணா போக கூடாதுல, அப்ப முதல்ல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒட்டகத்தை கட்டணும். ஒட்டகத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட கையேந்துங்க, யா அல்லாஹ் இந்த ஒட்டகத்தை நீ பாதுகாத்துக்க. அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல மனிதர்களுடைய பங்கு இருக்கு. அந்த பங்கை நாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அதற்கான பலனை அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். நமக்கான பலனை நாம் செய்யாமல், நம்முடைய வேலைகளை நம்முடைய பணிகளை நாம் செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே மட்டும் ஒப்படைத்து விட்டு நாம் செயலற்று இருந்தால் அதன் மூலமாக பயன் கிடைக்காது. விரக்தியிலிருந்து வெளியே வரணும், ஒரு பெரிய கவலை வெளியே வரணும் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சது மட்டும் இல்லாம நாம வெளிவருவதற்கான செயலை செய்யணும். இந்த விரக்தியை கூட ரொம்ப சாதாரணமா எல்லா மனிதர்கள்ட்டையுமே வெளிப்படுவதையும் பார்க்க முடியும். சின்ன சின்ன அளவுல வெளிப்படும், பெரிய அளவுக்கு போனா பெரிய டேஞ்சர். சின்ன சின்ன அளவுலேயே வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலுமே எடுத்த உடனே அதை வேணாம்பாங்க. ஒரு செயலை செய்ய போறோம், ஒரு நிகழ்ச்சி நடத்தலாமோ இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்யலாமோ, ஒரு பிசினஸ் பண்ணலாமோ அப்படின்னு சொல்றதா இருந்தா அதனுடைய நாலேஜை வச்சு, ஒரு முன் அனுபவத்தை வச்சு அதனுடைய சாதக பாதகங்களை சொல்லி பாதகங்கள் அதிகமா இருக்கும் என்பதை சொல்லி மறுப்பது வேற. அதெல்லாம் அந்த காலத்துல செட் ஆகுமா அப்படின்னு எந்த நாலேஜும் அது பற்றி இல்லாமல் மறுப்பது வேற. இப்படி மறுப்பது விரக்தியினுடைய துவக்கம். ஏன்னா இப்படி எந்த நபரை எடுத்தாலுமே ஒரு விஷயத்தை அதற்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யாம ஒரு விஷயத்தை நம்ம மறுத்தா அவங்க விரக்தி மனநிலையும் துவக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அது போன்ற நபர்கள் ஒரு பெரிய கவலையில மாட்டாங்கன்னு வச்சுக்காங்க, வெளியே வர்றதுக்கு இஷ்டம். ஒரு பெரிய பாலைவனத்துல கொண்டு போய் ஒரு ஒட்டகத்தையும் கயிறையும் கொடுத்து வெளியே வான்னு சொன்னா யாரிடத்துல போராடுகிற குணம் இருக்கிறதோ அவங்க வெளியே வந்துருவாங்க. யார் அதெல்லாம் ஒரு காரியமா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் சிந்திக்காமல், அது குறித்த அறிவு இல்லாமல் யார் எடுத்த எடுப்பிலே மறுக்கிறார்களோ அவங்கள்ட்ட ஒட்டகத்தையும் கயிறையும் கொடுத்து பாலைவனத்துல வெளியே வானா இதெல்லாம் ஒட்டகத்துல தப்பிக்க மாட்டிப்பாங்க. அப்போ அந்த மனநிலை அடிப்படையில் இருந்தால் பெரிய கவலை வரும்போது பெரிய கேடு நமக்கு கொண்டு போய் முடியும். சில நாட்களுக்கு முன்னால் இணையதளத்துல படிச்ச ஒரு அருமையான ஒரு செய்தி, அது எல்லா நபர்களுக்குமே பொருந்தும். எல்லா நபர்களுமே அது போன்ற ஒரு பண்புடையவர்களாக நாம் இருக்கும் போது உலகம் சார்ந்தும் சரி, மார்க்கம் சார்ந்தும் சரி, பல வெற்றிகளை நாம் பெற முடியும், மறுமையிலும் பெற முடியும். இணையத்திலே படித்த ஒரு செய்தி, போராடிய எல்லாருமே வெற்றி பெற்றது இல்லை. பலரும் போராடினாங்க, போராடிய அனைவரும் வெற்றி பெற்றதில்லை. ஆனால் வெற்றி பெற்ற அனைவருமே போராடி இருக்கிறார்கள். யாரிடத்திலே அந்த போராடுகிற குணம் இருக்கிறதோ, சிந்திக்காமல் முயற்சி செய்யாமல் மறுப்பதாக இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நம்ம இடத்துல கொடுக்கப்படும் போது செய்யலாம், இது இயலும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே, என்னால முடியாதுங்கிற விஷயத்துல இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுன்னா அந்த மனநிலைக்குள்ள போகக்கூடாது. எந்த ஒரு விஷயம் என்னால முடியும், நான் செய்கிறேன் அப்படின்னு அதுல நம்பிக்கையை வளர்த்து கொண்டு யார் அதற்கான முனைப்பு காட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதுபோல இந்த விரக்தி உலக விஷயம் மட்டும் இல்ல, மார்க்கத்திலே ஏற்படும். மார்க்கத்தில் ஏற்பட்டாலே பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் முடியும். ஒருத்தர் அதிகமான பாவங்களை செய்து விட்டார். பாவங்கள் செஞ்ச மனிதர்கிட்ட சைத்தான் வந்து பேசுவோம், இவ்வளோ பாவம் பண்ணிட்ட, இனிமே அல்லாஹ் உன்னை மன்னிக்க போறானா, இனிமே அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் கொடுக்க போறானா, இனிமே உன்னுடைய கூலியெல்லாம் எல்லாம் பதிய வச்சு உன் பாவத்தை எல்லாம் கழிக்க போறானா, அதெல்லாம் இல்லை, முடிஞ்சிச்சு, நரகம் தான், இனிமே அல்லாஹ் என் பாவத்தையே மன்னிக்க மாட்டான் அப்படின்னு விரக்தி அடைகிற ஆள் கொள்வாரா? இனிமே எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நினைக்கிற ஆள் நோன்பு வைப்பாரா? இனிமே எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நினைக்கிற ஆள் அல்லாஹ்வுக்கு துஆ செய்வாரா? அப்ப மார்க்கம் சார்ந்த இந்த விரக்தியை சைத்தான் ஏற்படுத்துவான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோது நம்பிக்கை இழக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் ஒருபோது விரக்தி அடையாதீர்கள். அல்லாஹ்வுடைய கைகள் விசாலமானது. எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும், ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு பாவத்தை பல முறை செய்துவிட்டு
அந்த பாவத்துல வெளிவர முடியலையேன்னு பல முறை மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு யாரெல்லாம் என்ன காப்பா ஒரு தடவை மறந்துருந்தி யாரெல்லாம் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணிட்டேனே, ஏன்னா இந்த பாவத்திலிருந்து மீட்டெடு என்று யார் மனப்பூர்வமாக அந்த பாவத்திலிருந்து விலகுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறாரோ, அந்த பாவத்தை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறாரோ, அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். நம்ம எல்லாரும் படிச்ச ஒரு செய்தி, ஒரு மனிதர் 99 கொலை பண்ணியிருப்பாரு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி. 99 கொலை பண்ண ஆளு ஒரு அறிஞர்கிட்ட போய் என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்பாரு. அந்த அறிஞர் சொல்லுவாரு, 99 கொலை பண்ண உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு. உடனே அப்ப மன்னிப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லி மன்னிக்க மாட்டான்னு சொன்ன ஆளையே சேர்த்து கொள்றாரு 100வது கொலை. அப்போ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு விரக்தி அடைஞ்சா பாவத்திலிருந்து வெளிவர முடியாது. மார்க்கம் சார்ந்தும் சரி உலகம் சார்ந்தும் சரி யாருக்கு விரக்தி வருகிறதோ அது அவர்களுக்கு பெரிய கேடை கொடுக்கும், அது அவர்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். யார் நம்பிக்கையோடு என்னால் வெளிவர முடியும் என்று நம்புகிறார்களோ, யார் தான் செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்துவிட்டு அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த விரக்தியில் இருந்து வெளிவந்து விடுவார்கள். இறுதியாக ஒரே ஒரு செய்தி நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்புவது எப்படி நம்ப வேண்டும் தெரியுமா? உலகத்தில் பறவைகள் இருக்கிறது, அந்த பறவைகள் காலை கூட்டிலிருந்து புறப்படும் போது வெறும் வயிற்றோடு புறப்படுகிறது. யாரு உணவு கொடுப்பாங்க, யாரு உணவு வைப்பாங்க, எதுவும் வாய்ப்பே இல்லை. அந்த பறவையுடைய அறிவை வச்சு பார்த்தா உணவு கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது. அப்படி மனசுல ஒண்ணுமே இல்லாம குழப்பம் இல்லாம வெறும் வயிற்றோடு அல்லாஹ் உணவளிப்பான் என்கிற வெறும் நம்பிக்கையோடு மட்டுமே அந்த பறவை பறக்கிறது, இரையை தேடுகிறது. மீண்டும் அந்த பறவை கூற்றுக்கு திரும்பும் போது தனக்கான உணவையும் சேர்த்துக்கொண்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கான உணவையும் சேர்த்துக்கொண்டு அந்த பறவை திரும்புகிறதை அதுபோல நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உணவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பறவைகளோட மனிதர்களிலிருந்து பார்க்கும்போது வாய்ப்பு இல்லை, மனிதனுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பல இடத்துல கேட்கலாம், உதவி கேட்கலாம், கடன் கேட்கலாம், எவ்வளவும் செய்யலாம். பறவையா இருந்து யோசிச்சு பார்த்தா வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பே இல்லைங்கிற மனநிலையில் இருக்கிற பறவைக்கு எப்படி அது அல்லாஹ்வை மட்டுமே நம்பி பயணம் பண்ணுச்சோ அதுக்கு நான் எப்படி உணவு கொடுத்தனோ அது போல நீங்கள் அந்த நம்பிக்கையை என் மீது வைத்தால் நான் உங்களுக்கு உணவளிப்பேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த செய்தியை கருத்தில் கொண்டு எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் அது ஏற்படுத்துகிற விரக்தியாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மால் நிச்சயமாக வெளிவர முடியும் என்கிற நம்பிக்கையை ஆழமாக மனதில் பதிய வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர்தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்திமில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். எந்த ஒரு விஷயத்திலும் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. கவலை ஏற்படுகிற பொழுது, விரக்தியில் இருக்கும்போது நாம நம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அப்படி வளர்த்து கொள்ளும் போது நாம் அந்த விரக்தியிலிருந்து வெளிவர முடியும் என்று அல்லாஹ்வும் சொல்லுகிறான், அல்லாஹ்வும் வாக்களித்திருக்கிறான் என்கிற செய்தியை பார்த்தோம். அதுபோல திருமறை குர்ஆன்ல வருகிற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான், அலா இன்ன நஸரல்லாஹி கரீபன். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸரல்லாஹி கரீபன், அல்லாஹ்வுடைய உதவி அருகிலே இருக்கிறது. இந்த வசனங்களை நாம் பல முறை படித்திருப்போம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனமாகவும் இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி அருகிலே இருக்கிறது. ஆனா இந்த வசனத்தை நாம் ஒரே ஒரு கோணத்தில் மட்டுமே பார்த்து பழகி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி அருகில் இருக்கு, அந்த உதவி என்னை தேடி வரும். நான் சிரமமா இருக்கும்போது, கஷ்டமா இருக்கும்போது, கவலையா இருக்கும்போது, விரக்தியில் இருக்கும்போது அல்லாஹ் எனக்கு நிச்சயமா உதவி செய்வான். அந்த உதவி எனக்கு அருகில இருக்கிறது, நிச்சயமாக அந்த உதவி என்னை தேடி வரும் என்று நாம் நம்புகிறோம். ஆனா அப்படித்தான் அப்படிங்கிறது இல்லை. அப்படியே வேற கோணத்திலையும் படிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி அருகில் இருக்கு, நீங்க அடுத்த அடி எடுத்து வைங்க. நீங்க அடுத்த அடி எடுத்து வச்சா அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிடும். இதை இரண்டு விதங்களிலும் பார்க்கலாம். ஒன்னே அல்லாஹ்வுடைய உதவி தானாகவும் வரும், அல்லாஹ் நாடியவருக்கு தானாகவும் அந்த கூலியை கொடுப்பான், உதவியை கொடுப்பான். யார் நம்பிக்கையோடு
அல்லாஹ்வுடைய உதவி அருகில் இருக்கல, இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா, இன்னும் ஒரே ஒரு செயலை செஞ்சா, இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணா, ஒரு முறை நம்பிக்கையோடு செயல்பட்டா அந்த உதவி எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அடுத்த அடியை யார் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிறாரோ அவருக்கு உதவி உண்டு. அப்போ இஸ்லாம் அதிகமாக முயற்சிப்பதையும், நம்பிக்கை இழக்காமல் இருப்பதையும், நேர்மறையாக சிந்திப்பதையும் இஸ்லாம் அதிகமாக போதித்திருக்கிறது. யாரிடத்தில் நேர்மறையான சிந்தனை இருக்கிறதோ, உறுதியான நம்பிக்கை இருக்கிறதோ, போராடுகிற குணம் இருக்கிறதோ, அவர்கள் ஒருபோதும் இது போன்ற விரக்தியில் சிக்கிக்கொள்ளாமல் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க முடியும். எனவே அப்படி விரக்தியில் சிக்கிக்கொள்ளாத நபர்களாகும். விரக்தியில் இருந்தால் உறுதியான நம்பிக்கை வைத்து விரக்தியில் இருந்து வெளிவரக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்ற நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.